இதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் ஒரு சில அட்வைசஸ் கொடுத்திருக்காங்க மக்களுக்காக. அதாவது ட்ரோன்ல தாக்கப்பட்ட அந்த வீடியோக்களை எதுவுமே சோசியல் மீடியால பதிவிட வேண்டாம். அதிகாரப்பூர்வமான வீடியோ பதிவிட்டா ஓகே, பட் நீங்க வீடியோ கேப்சர் பண்ணதை எதுவும் போட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது கூட ஒரு பாகிஸ்தானுக்கு துரும்பு சீட்டா போய் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டில் மீம் கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். இன்னும் ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, டெலிகிராம்ல இருந்து ஏதாவது தெரியாத லிங்க் எதா இருந்தாலும், எந்த ஒரு கான்டாக்ட்ல இருந்து தெரியாத நம்பர் வந்தாலும் எதையும் எடுக்க வேண்டாம். ஏன்னா பாகிஸ்தான் தங்களுடைய ஹேக்கர்ஸை உபயோகப்படுத்தி இப்போ ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துச்சு. ஸோ எந்த ஒரு லிங்கையும் தெரியாத ஆப்ஸையும் எதையும் டவுன்லோட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அட்வைஸையும் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது அரேபிய கடலுக்கு எந்த ஒரு மீனவர்களும் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அறிவுரையை கொடுத்திருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா விக்ராந்த் போர் கப்பல் நின்றுட்டு இருக்கு. சோ பாத்தீங்கன்னா ஃபுல் அரேபிய கடல் கட்டுப்பாட்டுல இருக்கு. இப்ப என்ன ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை பாகிஸ்தான் கடற்வழி பயணத்துல தாக்குதல் நடத்த மேற்பட்டாங்கன்னா அதே மாதிரி இங்க விக்ராந்த் மூலமா தாக்குதல் நடக்கும். ஒருவேளை விக்ராந்த் செயல்பட ஆரம்பிச்சதுன்னா பாதி பாகிஸ்தானே இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. சோ இந்த நிலையில கடல்ல மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு தமிழக மீனவர்களுக்கும் எல்லா மாநில மீனவர்களுக்கும் இந்த அறிக்கையை கொடுத்திருக்காங்க. இதனிடையே ஸ்ரீலங்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க தாக்குதல் பண்ணுங்க, நாங்க யாரு கூடயும் சேரல. இதையும் தாண்டி ஸ்ரீலங்காவோட வான்வழி பயணத்தை நீங்க உபயோகப்படுத்த கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டரும் பிறப்பிச்சிருக்காங்க. ஏன்னா ஸ்ரீலங்கா மூலியமாவும் இந்தியாவை தாக்கலாம் இல்லையா, அதுக்காக இப்ப இதை சொல்லியிருக்காங்க. சோ இந்தியா பாகிஸ்தான் வார பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது போன்ற பல செய்திகள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.